ஸோ இப்போ நம்ம ஒரு பேரடாக்ஸில் இருக்கோம். என்னென்னா சாய்ஸ் பேரடாக்ஸ். முதல்ல ஆப்ஷன்ஸே இல்லைன்னா நமக்கு சுதந்திரமே இல்லை, சாய்ஸே எடுக்கிறதுக்கே அங்கே வந்து சான்ஸே இல்லைன்ற மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல சுதந்திரம் இல்லை. அதே மாதிரி ஓவராக இப்போ ஒரு 4 இதில் ஒன்று செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு, 40 இதில் ஒன்று செலக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து வேறு. ஸோ நம்மளுக்கு டூ மெனி சாய்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம காலையில் சீரியல் வாங்கணும், சீரியல் இந்த சென்ஸ் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் வாங்கணும்னு கடைக்கு போகிறோம் அப்படின்னா, சீரியலில் மட்டுமே ஒரு 40 வெரைட்டி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அது சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஸோ சாய்ஸஸ் இருக்கணும், பட் நம்ம தான் சூஸ் பண்ணணும். பட் ஓவராக சாய்ஸு எல்லா சாய்ஸையும் பேப்பர் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுட்டே இருந்தோம்னாலும் ஒரே கன்ஃபியூஷன், கேஆஸ் தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம நேரோ டவுன் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு சாய்ஸ் வேணுங்கிறது, அதுக்காக எனக்கு ஆப்ஷனே வேண்டாம், எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும், எனக்கு போனாலே ரொம்ப இப்போது ட்ரெஸ் எடுக்கணும்னு போகிறோம், அங்கே பார்த்தாலே என்னால் செலக்ட் பண்ண முடியாது, அதனால் வேண்டாம், நான் எதுவுமே சூஸ் பண்ணல, நீங்களே பார்த்து ஏதோ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது தப்புன்னு சொல்ல வரல. ஸோ நம்ம சூஸ் பண்ணுற ஒரு விஷயத்தையே, அந்த சுதந்திரத்தையே விடுறதை விட நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கிறது தான் இன்டெலிஜென்ஸ். ஆனால் ஓவராக சாய்ஸ் வச்சுக்கிட்டே இருந்தாலும் அது வந்து டூ மச் கன்ஃபியூஷன். ஸோ சாய்ஸ் வச்சுக்கணும், அதில் கடகடன்னு நிறைய விஷயத்த வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணி எலிமினேட் பண்ணிவிட்டு, வேண்டாததை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதுலேருந்து நம்ம சூஸ் பண்ண நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கணும்.